இன்னைக்கு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு காலேஜ்ல இருந்து டைரக்டா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாலா ஃபேஷாக் டெலிபோர்ட் ஆகி மேட் ஸ்குவாட்ன்ற இந்த படம் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருந்தாலும் படம் ஃபுல்லா ஒரே ஃபன்னு தாங்க. உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சா கண்டிப்பா போய் பாருங்க, கொடுத்த காசுக்கு வர்த்து. அப்படியே படம் முடிஞ்சோடனே ஃப்ரெண்டு வீட்டுக்கு டெலிபோர்ட் ஃப்ரெண்டு தெரியாம வீட்டுல யாரும் இல்லன்னு சொல்லி பசியோட இருந்த நம்ம பயலுங்க கிச்சன்ல போய் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்விஸ்ட் என்னன்னா அங்க சாப்பிடுற மாதிரி எதுவும் இல்ல. வருத்தத்தோட வந்த நண்பர்களுக்கு சிக்கன் எடுத்துன்னு வந்து செஞ்சிடலாம். சிக்கன் எல்லாம் நல்லா கழுவு நல்லா கழுவி தண்ணியை ஊத்தி வெடிக்கட்டி அப்படியே வேற இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். கிரேவி செய்யலான்னு முடிவு பண்ண உடனே நம்ம நண்பர் யோகி வெஜிடபிள நறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க வேண்டியதே 3 ஐட்டம், ஆனா அதை எழுதி வேற எடுத்துன்னு போறானுங்க. இவனுங்க எப்படிதான் பாஸ் ஆகி வந்தானுங்களோ. வேக வச்ச முட்டையை எடுறானா அந்த முட்டையை போட்ட மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி வந்துட்டு இருக்கான். எல்லா கேங்லயும் ஒரு 3 ரகம் இருக்கும். எதுக்கு வந்தோன்னு தெரியாமலே கேம் ஆடுறவனுங்க. அப்புறம் திருவிழா தொலைஞ்ச மாதிரி திரியிற ஒருத்தன். இதுல சிரிப்பு வேற. கடைசியா உலகமே அழிஞ்சாலும் கடலை போடுற ஒருத்தன். இதுக்கு இடையில ஒருத்தன் மட்டும் டெடிகேஷனோட சமையல் செய்யும் போது அதை பார்க்க கண்குள்ளா காட்சியா. வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதங்கின பிறகு மசாலா போட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒவ்வொரு மசாலாவோட வாசம் ரூமு ஃபுல்லா வீசுன்ற மாதிரி குக்கிங்கும் நல்லா சிறப்பா போயிட்டு இருந்தது. கடைசியா கறியை போட்டு ஒரு கிண்டி கொதி வந்த பிறகு டேஸ்ட் பாக்குறேன்னு ஒருத்தன் கையை நீட்டி சூடு வாங்கிட்டான். அப்புறம் பரோட்டாவை தவால போட்டு 2 திருப்பி எல்லாம் சுத்தி உக்காந்து நல்லா வெளுத்து கட்டின்னு இருந்தானுங்க. கை கெட்டு வாய் கெட்டாத மாதிரி. அன்னைக்குன்னு பார்த்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எல்லாம் பங்கமா சாப்பிட்டுன்னு இருந்தானுங்க. இந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.